இந்த நாளில் கூட உயிர்த்தெழுந்த பண்டிகை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். அதன் மத்தியிலும் நம் சில சத்தியங்களை தேவன் உயிரோடு எழுப்பினாலே நமக்கு உண்டாயிருக்கிற காரியங்களை பார்க்கலாம். எடுத்துக்கொள்வோம். அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 56ஆம் வசனம். Apostle chapter 7, Acts of the Apostles chapter 7 verse 56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரதத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன். Praise the Lord. இங்க ஸ்தேவான் சொல்லுகிற ஒரு காரியம். ஸ்தேவான் இருக்கிறது இங்க எருசலேம்ல. இவங்க எல்லாரும் கல்லறைறாங்க. இப்போ இந்த நேரத்துல அப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா பரலோகத்தின் காரியங்களை பார்க்க அப்ப பயன்படுத்துவார். இதோ அதோ வானங்கள் திறந்தது. வானம் யூஸ் பண்ணல, வானங்கள். So because it was number one நம்மளுடையது. இரண்டாவது பிசாசுடைய காரியங்கள் இருக்கிறது. மூன்றாவது தேவன் இருக்கிற காரியம். வேதத்தில் சொல்லும் பொழுது இன்னும் நிறைய ஆராய்ச்சியாளர் பார்த்து 7 heavens சொல்றாங்க. ஓகே, so I'm not getting on that. ஏன்னா அந்த காரியங்கள் இல்லை. நமக்கு என்ன பார்க்கணும்னு சொன்னா heavens are open, right? Okay. வானங்கள் திறந்திருக்கிறது. இந்த வானங்கள் திறந்திருக்கிறது என்பது எந்த அடையாளங்களுக்கு நமக்கு கொடுக்குதுன்னு சொன்னா God meets man now Karen. ஏதேன் தோட்டத்துல அவனோடு கூட உலாவினவர் இப்பொழுது நாம் நம்முடைய என்ன சொல்றது வாசஸ்தலத்தை அல்லது நாம் இருக்க போகிற என்னென்னும் இருக்க போற ஸ்தலத்தோடு கூட இணைவதற்கு அவர் வாசலை திறந்து வைக்கிறார். இப்ப கீழே விழுந்தாச்சு. விழுந்த நமக்கு நம்மளுடைய ஹாபிடேஷன், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய அதிகாரங்கள் என்ன, நம்முடைய குடி உரிமைகள் என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும். சோ அதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னு சொன்னா திறக்கிறார். ஏன்னா இல்லைன்னா இது வந்து ஒரு மர்மமாவே இருக்குது, ஒரு மர்மமாவே இருக்குது. எல்லாரும் அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஒவ்வொரு தெய்வத்தை உண்டாக்குறாங்க. அடுத்தது இப்படிதான் பரலோகம் போறது, இப்படிதான் அப்படிதான் சொல்லி காரியங்களை உண்டாக்கி வைத்தாச்சு. ஆனா இவர் என்ன செய்தாருன்னு சொன்னா பூமி இறங்கி வந்து பிதாவை வெளிப்படுத்தி தன்னைய ஒப்பு கொடுத்து அவரை எழுப்பி போகிறவர் என்ன செய்தாருன்னு சொன்னா he opened the heavens and the heavens was not closed. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். மனுஷரே நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. 500 பேருக்கு மேல இருக்கிறாங்க. எடுத்துக்கொள்ளப்படும் போது எல்லாம் அவர் போயாச்சு, மேகத்துல போயாச்சு, மறைஞ்சாச்சு. ஆனாலும் என்ன பண்றாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க வானத்தை. என்னன்னா தெரியல, ஏன்னா வானத்துக்கு ஏறினவன்யா, அங்கிருந்து இறங்கி வந்தவன்யா, ஒரு ஒண்ணு தெரியல. சோ இன்னும் அப்போ அங்க பாத்தீங்கன்னா சொல்றாரு, தேவதூதன் சொல்றா, உங்களிடத்துல இருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசுவானவர் கண்களுக்கு முன்பாக சொல்றாரு. மேல போனார்ல, எப்படி போனாரா அப்படியே இறங்கி வர போறாரு. அப்ப என்ன சொன்னா a way or path is open. ஒரு கொண்டாக்குதா. சரி, ரைட், ஓகே. மத்தேயு 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிக்கலாம். Matthew 3:16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. தேவ ஆவி புறாவை போல இறங்கி நம்மேல் வந்து வருகிறதை கண்டார். இப்ப பாத்தீங்கன்னா the first open heavens. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்கன்னு சொன்னா அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இது யாருக்கு திறக்கப்பட்டது? வசனம் பார்த்தா இதோ வானம் அவருக்கு open, heaven is open for him. Praise the Lord. அது வேற யாரும் மனுஷர் யாரும் இல்ல. பழைய ஏற்பாட்டுல போய் பார்த்தீங்கன்னு சொன்னா வானம் மூடப்பட்டிருந்தது. அடுத்தது தாவீது அவனுடைய சங்கீதம் வரும், Lord rend the heavens and come down. ஆண்டவர் வானத்தை கிழித்து இறங்குங்க ஆண்டவரேன்னு சொல்லி தீர்க்கதரிசி எழுதும் போது பாத்தீங்க அதேதான், ஆண்டவரே கர்த்தரை கிழித்து இறங்கி வாங்க கீழே. Praise the Lord. அப்படின்னா என்ன அர்த்தம் சொன்னா nobody was able to open. இப்போ அந்த நீதிக்கு உட்பட்டு அவர் கரையேறின பொழுது யோவானுக்கு சொல்லப்பட்டது, மேசியா யார் என்பதை எப்படி அறிய முடியும்னு சொன்னா உங்களிடத்துல ஞானஸ்நானம் பெற்று வரும் பொழுது என்ன பண்ணுவோம், வானம் திறக்கப்பட்டு புறாவை போல அவர் என்ன பண்ணுவாங்க, பரிசுத்தாவின் மேல இறங்குறார், அவர் தான் மேசியா என்று அவருக்கு அறிவிக்கப்பட்டது. இப்ப பாத்தீங்கன்னா வானம் திறக்கப்பட்டுச்சு. சரி, ரைட், ஓகே.
அடுத்தது யோவான் 1ஆம் அதிகாரத்துல 51ஆம் வசனத்துல இயேசுவானவர் சொல்லுகிறார். John 1:51. பின்னும் அவர் அவனை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இப்ப என்னன்னா, இயேசு இடத்துல ஏறுவது இறங்குறத, தேவதூதர்கள் ஏறுவது இறங்குறது, வானத்திலிருந்து ஏறுவது இறங்குறதையும் நீங்க காண்பீர்கள். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இட்ஸ் நாட் given unto you now. இன்னும் கொடுக்கப்படல உங்களுக்கு. இது இயேசு மாம்சத்துல வாழ்ந்த வரைக்கும் it was heavens open for him. Praise the Lord. திறந்தார் அவரிடத்துல. Praise கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரிஞ்சுக்கிட்டாங்க. ரொம்ப முக்கியமானது. வெளிப்படுத்தின விசேஷத்துல 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். இவைகளுக்கு பின்பு இதோ பரலோகத்தில் திறக்கப்பட்டிருந்த ஒரு வாசலை கண்டேன். முன்னை எக்கால சத்தம் போல என்னுடனே பேச நான் கேட்டிருந்த சத்தமானது, இங்கே ஏறி வா, இவைகளுக்கு பின்பு சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன் என்று விளம்பினது. உடனே ஆவிக்குள்ளானே. அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். ஆமென். இப்ப இங்க பார்த்தோம், அங்கே வாசல் திறந்திருக்கிறது. இப்ப என்ன சொன்னா, ஒரு சத்தம் உண்டாகுது. என்ன சத்தமா? Come on, ஏறி வா, come on. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். It's given unto us. Amen. Praise the Lord. இப்ப நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் அங்க என்ன பண்ணணுமா, இவைகள் சம்பவிக்க வேண்டியவைகளை உனக்கு காண்பிப்பேன். Praise the Lord. Come and see. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். An invitation is given. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அப்போ அங்க பயன்படுத்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். 2வது வசனத்துல உடனே. இங்க ஸ்தேவான் இங்க பூமியில இருந்து வானங்கள் திறந்திருக்கிறதை காண்கிறான். அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இன்னொன்று, வானங்களுக்கு போய் மேல போய் அங்கே சம்பவிக்கிறதை காணலாம். இங்கே மாம்சத்துல காணலாம், அங்கே ஆவிக்குள்ளாகும். ஏன்னா மாம்சமும் ரத்தமும் பரலோகத்துல சுதந்திரிக்க முடியல. See, these are the experiences God has for you. இது உங்களுடைய. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்துக்கு இன்விடேஷன் வேணும், பூமியில இந்த கிருபை வேணும். அவ்வளவுதான் சிம்பிள். இந்த பூமியில பரலோகத்தை காண்பது என்பது கிறிஸ்துவினால உண்டாயிற்று. அவர் வானங்கள் திறந்தப்பட்டாச்சு. திறந்தது மூடாது. ஏன்னா எப்படி எடுக்க கொள்ளப்பட்டாரோ அப்படி இறங்க போகிறார். அவன் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நமக்கு உண்டாயிற்று. ஒரு வசனம் நமக்கு புரியும். எபேசியர் 2:7 வாசிக்கலாம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரவும் செய்தார். Praise the Lord. இப்போ நீங்கள் நான் என்ன பண்றோம்? Heavens are open for you and me. எங்க உட்கார்ந்திருக்கிறோம்? உன்னதங்களிலே உட்கார்ந்திருக்கிறோம். Okay. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Now start experiencing the heaven on earth. Praise the Lord. வானங்களிலே அவர் நமக்கு உண்டாக்கினவைகளை இந்த பூமியிலே அனுபவிக்கும்படிக்கு நம்ம என்ன பண்றோம்? விசுவாசம் ஆரம்பிக்கும். It's very important. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரிங்களா? இப்போ வெளிப்படுத்துற என்ன பார்த்துட்டோம்? ஆவிக்குள்ளாகிற ஒரு அனுபவத்துக்குள்ள இருக்கிறது. அதை சொன்னது பரத்துக்கு போவதற்கு. சரி, இப்போ இந்த திறந்த இயேசு கிறிஸ்துவினாலே அவர் மரித்து உயிர்த்ததுனாலே நமக்கு உண்டானது பாத்தீங்கன்னா ரோமன் சாப்டர் 4:25, ரோமன் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல அவர் உயிரோட எழுந்ததுனாலே நமக்கு உண்டான காரியத்தை அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு எழுப்பப்பட்டும் இருக்கிறார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அவர் உயிரோட எழுந்ததுனாலே என்ன ஆயிற்று? நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்பட்டோம். பிரைஸ் தி லார்ட். ஆமென். ஆகையினாலதான் நீதிமானுக்கு என்ன பண்றார்? அவன் விரும்புகிறது. பிரைஸ் தி லார்ட். நீதிமான் விரும்புகிறது நன்மையை.
அல்லேலூயா. கொடுக்கப்படும். அப்போ நீங்க விரும்புங்க. நீங்க அதனால இந்த பாடல் பாட வேண்டாம். பரத்திலிருந்து அவருடைய கரத்திலிருந்து இந்த வசனம் ஏற்கனவே வாசிச்சு நன்மையான எந்த ஈவும் யாக்கோபு 1:17 யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழல் இல்லை. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப எங்க இருந்து வருது? அங்க இருந்து வருது. இயேசு சொன்னது சொன்னார், முன்பாக நிற்கும் பொழுது பரத்திலிருந்து உனக்கு கொடுக்கப்பட்டால் ஒழிய என் மீது அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. அப்ப பரத்துல அப்ப உங்களுடைய என்ன சொல்றது கண்களை எதை நோக்கி இருக்க உன்னதங்களில் அங்கே உட்கார்ந்து இருக்க பிதாவோட வலது வீட்டு இருக்க அதையே நாடுகிற சீக்கி. அப்ப இந்த அக்சஸ் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். So what happens? The first thing is when the open heavens இருக்கும்போது, திறந்த வானம் இருக்கும்போது என்ன சொன்னா, தேவனோடு கூட அந்த உறவு அல்லது தேவ பிரசன்னத்துக்குள்ள, the unlimited presence of God க்குள்ள நமக்கு என்ன இருக்குது? ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. Anytime, any moment you can enter into the presence of God. It's open. Praise the Lord. Hallelujah. பூமியில இருந்து நீங்க என்ன பண்ண முடியும்? பரத்துல சிங்காசனத்துல வீட்டிற்கு முன்பாக எப்பொழுது வேணுமானாலும் உள்ள போகலாம். Praise the Lord. ரொம்ப முக்கியம். நம்ம இதை உயிர்த்தெழுந்தவருடைய glory. Because அவர் உயிரோடு எழுந்ததுனாலே இந்த ஸ்லாக்கியம் உண்டாயிருக்கிறது. Unlimited presence of God. Praise the Lord. சண்டை போடுறதுக்கு நேரம் இருக்குது, வாக்குவாதம் பண்ண நேரம் இருக்குது. அந்த நேரத்துல நீங்க செய்ய வேண்டிய ஒண்ணுதான், ஒருத்தவங்க சத்தம் போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க நிக்கிறீங்க, உள்ள போயிடலாம். தெரியுமா? ஏன் நீங்க அக்சஸ் பண்ண மாட்டீங்க? நிக்கும் போது இங்க சத்தம் வரும்போது அப்ப உங்க பிரச்சனைக்குள்ள வர உள்ளத்துல சொல்லுங்க. பாயத்தோடு சொல்றதுக்கு இல்லை, பாயத்தோடு சொல்லலாம், அது சொல்ல முடியல. உள்ள Lord, I just enter into your holy presence of God. அந்த இடத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள வரணும், உள்ள வந்துருங்க. இங்க என்ன சத்தம் போட்டாலும் அது ஒரு உணர்வையும் உங்களுக்கு எடுக்காது. Because you have entered into the spirit. You go into the presence of God. அங்க போயிட்டீங்கன்னா you will be receiving from the presence. தேவ பிரசன்னத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறது. இதை காட்டிலும் மேன்மையானதா இருக்கிறபடினாலே, இதை காட்டிலும் வல்லமை உள்ளதா இருக்கிறபடினாலே, இதை காட்டிலும் மகிமை உள்ளதா இருக்கிறபடினாலே இது தோற்று போகும். Run into the presence. ரொம்ப கவலை இருக்கா? உட்கார்ந்துட்டு ஆண்டவரே பாப்ப பிரச்சனைக்குள்ள வர தேங்க்யூ ஐ ஜஸ்ட் தேங்க்ஸ் லார்ட். ஆமென். உள்ள போக முடியுமா? முடியும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம் வசனம். இதெல்லாம் ஸ்லாக்கியம். உயிரோடு எழும்பினதுனால நமக்கு உண்டான ஸ்லாக்கியம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால், புதிதும் ஜீவனுமான மார்க்கம். நல்லா புரிஞ்சுக்கணும். Not the worldly way which we are living. worldliness கிடையாது. புதிதும் ஜீவனுமான மார்க்கம் கிறிஸ்துவுடையது, பரலோகத்தினுடைய மார்க்கம். இது எதை சார்ந்து இருக்குன்னு சொன்னா, இது தேவனை சார்ந்து இருக்கிறது. ஆமென். கர்த்தரை சார்ந்து இருக்கிறது. இங்க பாத்தீங்கன்னு சொன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்குள்ள நீங்க போகும் பொழுது என்ன இல்ல, அழிவு இருக்க முடியாது, சாபம் இருக்க முடியாது, இந்த பாதையில் இருக்க முடியாது. ஆமா, நல்லா புரிஞ்சுக்கணும். இருக்கவே முடியாது. எனக்கு ஜீவ பாதை, இது மெயின் பாதை. தொடர்ந்து வாசிக்கலாம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பது, அந்த மார்க்கம் தான், வேற இல்ல. இயேசு அல்லாத வேற இல்ல. அவருடைய மாம்சத்தின் திரையின் வழியா தான் உள்ள போகணும். பிரைஸ் தி லார்ட். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கு. என்ன இருக்குன்னா தைரியம். தேவ பிரசன்னத்துக்குள்ள போய் நிற்கிறது தைரியம். அவ்வளவுதான். புரியுதா? என் கிரியையினால் அல்ல, கிறிஸ்துவின் மாம்சத்தில் உண்டாயிருக்கிற அந்த வலியினால. ரைட்டா? அடுத்தது இயேசுடைய ரத்தம் என் மேல் இருக்கிறதுனால அந்த இடத்துல அப்படியே நம்ம பிரசன்னத்துக்குள்ள போயிடலாம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இட் இஸ் யுவர் ரைட். பிள்ளைகள்
தகப்பனுடைய பிரசன்னத்துக்குள்ள போவது அவருடைய உரிமை. ஆமென். அல்லேலூயா. அறைக்குள்ள போகணும்னா தான் தட்டணும். அல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள போகிறதுக்கு தட்ட வேண்டிய அவசியமே just enter. Just enter. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறீங்க, இல்ல ஒரு வேலையில இருக்குன்னு வச்சுங்களேன், பிள்ளைகள் வராங்கன்னு வச்சுக்கோங்க, உங்க கண்ணு தானாங்க போகும். அடுத்து என்ன வரும்? ஏன்டா வராம ஏதோ ஒரு விஷயம் இருக்கு போல, ஆனா இங்க பேசிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப வராதா? ஆட்டோமேட்டிக். பிகாஸ் எதுக்கு வராங்க? வைத்தியக்காம Praise the Lord. For us, இங்க மீட்டிங்கை பார்க்கறதுக்காக வராங்க. Praise the Lord. அப்ப when I enter into the presence, what will be the attention of my Father? Amen. அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நான் உள்ளே நுழையும் போது எங்க அப்பாவுடைய கவனம் என்ன இருக்கும்? My son is coming. Something. Then the next thing is, come. What do you want? Praise the Lord. This is the access given by the resurrection. உயிர்த்தெழுதலினாலே உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பாக்கியம் இது. இது யூஸ் பண்ண மாட்டோம். இங்க புலம்ப தெரியுது, அழுவ தெரியுது, சண்டை போட தெரியுது, பிரச்சனை பண்ண தெரியுது, இது இருக்குது, அது எல்லாம் தெரியுது, பயப்பட தெரியுது. ஆனா பிரச்சனைக்குள்ள போக ஈஸி ஆக்சஸ், ஈஸி. டாடி ஐ அம் கமிங், அவ்வளவுதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராக. So it's an unlimited access to the presence of the Lord. 22 வாசிங்க. மத்தேயு 22. துர்மனசாட்சி நீங்கி. இதான் முக்கியம். Entering the presence உடைய ப்ராப்ளம் என்னன்னு சொன்னா இதுதான். மனசாட்சி. துர்மனசாட்சி. என்ன தெரியுமா? அவரை நம்ப முடியுமா? அவருடைய தெய்வம் நம்ம யாரு? அவர் ஹோலி, நம்ம என்ன? It's nothing to do with your sin. தெரியுமா உங்களுக்கு? It's nothing to do with your sin. Entering the presence for what? ஏன் பிரசன்னத்துக்குள்ள ஓடுறேன் தெரியுமா? பரிசுத்தமானாய் மாறி ஓடல, பரிசுத்தனாய் மாறுவதற்குள்ள ஓடுறேன். Praise the Lord. எனக்குள்ள இருக்கிற பரிசுத்தத்துக்கு எதெல்லாம் தடைகளா இருக்குதோ அதெல்லாம் எனக்கு என்ன பண்ண முடியல, மேற்கொள்ள முடியல. பிரசன்னத்துல எங்க அப்பா கிட்ட போயிட்டேன்னா எங்க அப்பாவுடைய பிரசன்னம் என்ன பண்ண தெரியுமா? எனக்கு கிளென்ஸ் பண்ணிடும். ஆமா, ஏன்னா எங்க அப்பாவோட பிரசன்னத்துல பாவம் இருக்க முடியாது, அசுத்தம் இருக்க முடியாது, அருவருப்பு இருக்க முடியாது, புரிஞ்சுங்க, மாந்திரிகம் இருக்க முடியாது, பிசாசுடைய தந்திரங்கள் இருக்க முடியாது. ஏன்னா அந்த பிரசன்னம் எப்படிப்பட்டது என்று சொன்னா அது அப்படி சுத்திகரிக்கும். அது அக்கினியை போன்றது, பர்வதங்கள் மெழுகு போல உருங்கும், என் பலவீனங்கள் எல்லாம் இல்லாம போகும். That's why I run into the presence. Praise the Lord. துர்மனசாட்சி நீங்களும், அருவருப்பு, self righteousness. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய பிரசன்னத்துக்கு போறதை, ஜெபம் பண்ண போறதை பார்த்தீங்கன்னா ஒண்ணு தேவைக்கு இருக்கும், இல்ல யாரையும் பத்தி குறை சொல்றதுக்கு போகும். இது ரெண்டுக்கு தான் மேஜர். அவருக்காக போறதே கிடையாது, அவருக்காக போறதே கிடையாது. I want to spend some time with my dad. I want to feel his love. அவருடைய அன்பை நான் ருசிக்க விரும்புகிறேன். எங்க அப்பாவுடைய பாதத்தை சாய்ந்து கொள்ள விரும்புகிறேன். எங்க அப்பாவுடைய படியில படித்து கொள்ள விரும்புகிறேன். I want to have a hug from my father. Praise the Lord. I want to know my father. எங்க அப்பாவை நான் அறியணும், எங்க அப்பாவை கூட நான் பேசணும். ஏற்கணும். See, that's why you go into the presence for. எல்லா நேரமும் இதை வாங்கி கொடுக்குறீங்க, நீ அதை கொடுக்குறீங்க, நீ இதை கூட இதை வாங்கி கொடுக்க. So your love is on me or is on the things. Praise the Lord. இந்த தடையே இல்லை தெரியுமா? ஏன்னா நீங்க போறதை கிறிஸ்துவுடைய சரீரத்தில் புதிதாக்கப்பட்ட ஜீவன் உள்ளது மாறும். தன் சரீரத்தில் உண்டாக்கப்பட்ட வழியில போறீங்க. Not on your own way. Praise the Lord. And his blood is upon. ரத்தம் உங்கள் மேல இருக்கிறது. You just enter. Oh, glory to God. Oh, shut up. Praise God. இதான் உயிர்த்ததுனால உண்டாயிருக்கிற ஆசீர்வாதம். நம்ம உயிர்த்தலை கொண்டாடும் பொழுது என்ன பண்றீங்களா? விட்டுறக்கூடாது. மெயின் ஃபோக்கஸ் புரியுதா உங்களுக்கு? அடக்கம் பண்ணணும். உண்மை
அவர் உயிரோட எழுப்பினார். அப்புறம் என்ன? அதையே இருக்கக்கூடாது. வருஷம் போட்டோ வச்சுக்கிட்டு நினைவு கூறுறாங்க. எங்க அப்பா இருந்தா தெரியுமா, எங்க அம்மா இருந்தா தெரியுமா, எங்க தாத்தா தெரியுமா, எங்க பாட்டி தெரியுமா? இப்ப இல்ல, இருந்தாங்க. பட் அவங்க மூலமாக என்ன எனக்கு உண்டாயிற்று? What did I learn in my life from their life? அதை எடுத்துக்கொண்டு நான் ஓடும் பொழுதுதான் அவங்களுக்கு என்ன இருக்கும்? கனம் இருக்கும். சரி சொல்லுவோம், வெறும் கொண்டாடிட்டு சாப்பிட்டுட்டு that's a change you need to have. Amen. Unlimited access. அவரை பிதாவிடத்துல போய் அப்படியே பிரசன்னத்துக்குள்ள போக, அப்படியே அன்பை பருகுவதற்கு கிறிஸ்து இயேசுவினாலே அவர் உயிரோடு எழும்பினபடியினாலே எனக்கு அந்த பாக்கியம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். துர்மனசாட்சி முதலாவது எடு. You can walk in. Amen. Praise the Lord. Don't have a religious mindset. இந்த பரிசேயர் சதுசேயருடைய எண்ணங்கள் வேணாம். நான் பரிசுத்தமா, நீ பரிசுத்தமா இருந்த பெண்ண, நீ பாவியா இருக்கும் போது தான் மரித்தாரு. ஏன்னா பாவியை என்ன பண்றாரு? நீதிமான் ஆக்குகிறார். ஆமென். இன்னும் சுத்திகரிக்க விரும்புகிறார். ரொம்ப அழகா இருக்குது. கனி கொடுக்க என்ன பண்ணுவாரு? சுத்தம் பண்ணுவாராம். கனி கொடுக்கிறதுனால அது சுத்தமா இருக்கல, இன்னும் கனி கொடுக்கும்படிக்கு பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும், நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும். So you have to get into the presence of God. தேவ பிரசன்னத்துக்குள்ள போகிறது. அதுதான் ஓடும். துர்மனசாட்சியை தூக்கி போடுங்க. நீங்க போறது எதற்கு? சுத்திகரிக்கப்படுவதற்கு. நீங்க போறது எதற்கு? அவரை போல நீங்க மாறுவதற்கு. That's why you run into His presence. Praise the Lord. அடுத்தது தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாய். ஆமென். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டது. The heart. Praise the Lord. திருக்குள்ளது மாத்துங்க. Get into the love, purity of love. ஒரே இதுதான். அவர் எனக்காக தன் ஜீவனை கொடுத்தார், தன் குமாரனை கொடுத்தார். ஆமென். என்னை உருமாற்றுவதற்கு. That's all your heart should be. அவரை போல என்ன எதுவுமே என்னால கூட. இந்த பூமியில நான் வாழணும்னு சொன்னா எனக்கு என்ன சொன்னா அவர் கையில இருந்து பரத்திலிருந்து உள்ளார். அவர் கையில இருந்து வரணும். அங்கிருந்து வந்தாதான் நான் வாழ முடியும். இல்லைன்னா வாழ முடியும். எனக்கு வாழ தெரியாது. ஆமென். எல்லாமே இதுதான். வெக்கமே பட வேணாம். யார் எது கேட்டுக்கிறான்? அங்கிருந்து வந்தாதான் உண்டு. ஆமென். பரத்தம் தான் வரும். உங்களுக்கு எல்லாமே இருக்கு, ஒண்ணும் இல்லை என்கிட்ட. அவர் தான் இருக்கிறார். ஆமென். ஒரு தேவ மனுஷன் சொல்லக்கூட இருந்துச்சு. Was talking about money. Don't trust money because it won't stay. பணத்தை நம்பாத, ஏன்னா பணம் கூட இருக்காது. Because money is a transactional. Praise the Lord. இப்ப என்ன 100 ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், என்கிட்ட 100 ரூபாய் இருக்குன்னு சொல்லிட்டு வாழ்க்கை போராட முடியாது. ஏன்னா you will give back. அப்ப மணி என்ன பண்ணிட்டு இருக்கணும்? earn பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்க. So don't trust God. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நிலையா இருக்கிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்டது உள்ளாய். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்கள். சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் means cleansed by the word. வார்த்தையினாலே சுத்தம் பண்ணப்பட்டவர்கள். அதனால வார்த்தை உங்க வாழ்க்கையாய் மாறும். ஆமென். ஏன்னா வார்த்தை இருந்தா நாங்க போய் நிற்கும் போது தைரியமா போவோம். ஏன்னா நம்முடைய கிரியையினால அல்ல, கர்த்தருடைய வசனத்தில் சத்தியத்தில் தான் நம்ம நிற்க கற்றுக்கொள்ளணும். ஆமென். ஒவ்வொரு நாளும் தான் வசனம் வாழ்க்கையாய் மாறணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் உண்மையுள்ள இருதயத்தோடும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தையும் உண்மையுள்ள இருதயம். உண்மையுள்ள இருதயம் தெரியுமா உங்களுக்கு? உண்மை. நிறைய நேரத்துல இந்த ஹார்ட் என்ன பண்ணுச்சுன்னா அந்த மாய்மாலத்துல இருக்கும். ஒத்துக்காது. Does not want to accept. அந்த humility இருக்காது. What's humility? What you are. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Don't think you're something. See, desire. நான் ஆசைப்படுகிறது என்பது வேற. நான் ஆசைப்படுறது இப்படியா இருக்கணும் அப்படியா இருக்கணும் ஆசை. அது that's not wrong. The problem என்னன்னா மைண்ட்ல I think I'm something. நான் என்னை ஒருவராக நான் எண்ணுகிறபடினாலே யாராவது வந்து என்னை குறைவாய் நடத்தினால் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது.
ஆனா வந்து சொல்றதெல்லாம் எப்படி இருக்குச்சுன்னா, லார்ட் ஐ சரண்டர், என்னை வெறுமையாக்குறேன், நான் ஒன்றுமில்லை ஆண்டவரே. ஆமென், பிரைஸ் தி லார்ட். ஆனா உள்ள தெரியாம தொட்டு பார்த்தாங்கன்னா தெரியும், ஷாக் அடிக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்பதான் நமக்கே தெரியும் இதெல்லாம் உள்ள இருக்குது. Because we think we are something. We are nothing. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாயிற்று. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. இதான் இருதயம். உண்மையா தெரியுமா? தெரியாது. மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, அது முடிவோ மரணம். அப்ப என்ன அர்த்தம்? நான் எது பெஸ்ட் நினைக்கிறேனோ அது என்னது? மை டெத். மறந்துடாதீங்க. when I say something at the best, that means my death. இதெல்லாம் புரியுது. மரணம் சொன்ன உடனே செத்து போறது இல்லை. காரியங்கள் எதுவுமே எனக்கு ஆசீர்வாதமாய் முடியாது, ஆசீர்வாதமா முடியாது. சமாதானம் இங்க ஒரு இடத்துல எனக்கு என்ன பண்ணி வச்சிடும்? கண்ணியை வச்சிடும். சூழ்நிலையில் என் பலவீனங்களில என் சோர்வுல நான் போகும் பொழுது அது வேலை செய்யாச்சு, இன்னும் என்ன பாதிக்கும். அந்த இருதயம், உண்மை உள்ள இருதயம். உண்மை எங்க எடுக்க முடியும்? வசனத்துல. வசனம் என் கண்ணாடி. நான் யாருக்கு சொல்லி காமிக்கும்? ஏதாச்சும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் என்ன பார்த்தா நான் சொல்லணும், நீ ஒண்ணு இல்ல, களிமண், நீ மண் பாண்டம், உனக்குள்ள இருக்கிற பொக்கிஷத்தினால தான் இன்னைக்கு நீ மகிமையா இருக்கிற. அல்லேலூயா. ஆமா, அதுல எந்த மகிமையும் உனக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெரி இம்பார்ட்டன்ட். இது வந்து நான் வார்த்தை இல்லை, வாழ்க்கை நீங்க மாறிக்கிட்டே வரணும். கொஞ்சம் கொஞ்சமா மாற்றணும் நம்ம. இட்ஸ் வெரி டஃப். ஏன்னா மனுஷனுக்குள்ள இது வந்து பாக்கி இருக்கு. ஆமா, he thinks is something. அது எல்லாருக்கும் குறைச்சிக்கிட்டே வரணும். குறைச்சிக்கிட்டே வந்தாதான் தேவ பிரசன்னத்துக்குள்ள போகணும். இல்ல பிரசன்னத்துக்குள்ள போறது தெரியுமா உங்களுக்கு? ஓகே, getting into the presence of God சொல்றது இது ஒரு பெரிய பிரச்சனை. தேவனுடைய பிரசன்னத்துக்கு போறதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க. மியூசிக் வேணும், பாட்டு வேணும், அப்புறம் இப்படிதான் போகணும், அப்படிதான் போகணும். ஆமா, அடுத்து சில பேருக்கு குதிக்கணும், சில பேருக்கு அப்படியே அமைதியா உட்காரணும். All these things happen. இப்போ நான் வச்சுக்கோ, எனக்கு வந்து ஒரு வகையான இது பிடிக்கும், உங்களுக்கு வேற வகையான பிடிக்கும். ஏன்னா எல்லாருமே பிரசனத்துக்குள்ள போறவங்க. இப்ப நான் வருவேன், நான் வந்து பார்ப்பேன் உங்களை லெவல்ல சரி கிடையாது. Because this is the way you have to go. That's the way for me. Praise the Lord. Praise the Lord. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்குள்ள என்ன இருக்குது? பிரசனத்துக்குள்ள தான் போறேன், ஆனா எனக்குள்ள என்ன இருக்குது? I'm right, my way. No. It's how the Spirit of the Lord leads you. ஒன்னா இருக்காது. But all have to work together. இதுதான் சகோதர சகோதரிகள். Praise the Lord. Don't expect so much. ஒரே மாதிரி கிடையாது, எல்லாம் ஒரே எண்ணம் உள்ளவர்கள். வானில் பூமியிலும் பூமிக்கு எல்லாருடைய நாமங்கள் முடங்குவதை எல்லாம் அறிக்கை செய்யறத அவர் ஒருவருக்கு ஊழியம் செய்கிறவர்கள், ஆராதிக்கிறவர்கள். Praise the Lord. Accept the differences. Praise the Lord. Accept them. அதனால எப்பவுமே when I lead, I have a way. Accept. When somebody comes and leads, accept. இல்ல எங்க பாஸ்டர் இப்படி. No. That's not the way. உண்மை உள்ள இருதயம். ஆராதிக்க வந்திருக்கிறவர்கள் ஆராதிக்கு உரியவரை தான் நோக்கி பார்க்கணும். ஆமென். அதனால பிரசன்னத்துக்குள்ள போகணும்னா heart should be clean. What is the focus? Lord, reveal yourself to me. ஆமா. Praise the Lord. The first step நீங்க உள்ள போனீங்கன்னா, then only when your heart is right, he will call you inside. உங்களுடைய இருதயம் சுத்தமா இருக்கும், உண்மையா இருக்குமானால் அடுத்த எங்கே கொண்டு போனா அவர் அறைக்குள்ள கூப்பிடுவார். And I tell you that experience is very different. அது வேற. ஆமா, சுத்தமா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா விசுவாசத்தின் பூரண நிச்சயம். இதான் பிரசன்ஸ்க்குள்ள போறதுக்கு
விசுவாசத்திற்கு you have to believe God. You feel like this is what the Lord is putting in your hand. You have to prostrate. தப்பே கிடையாது. என்ன செய்வாங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க என்ன பண்ணுவாங்க, that's not yours. அதே மாதிரி உட்காரணும், கம்ஃபர்டபுளா உட்கார்ந்து you want to worship, do it. Praise the Lord. முழங்கால் படிட்டு பண்ணுங்க. உங்களை, உங்களுக்கும் உங்கள் ஆண்டவருக்கும் நீங்கள் அவரை ஆராதிக்க வந்திருக்கிறீங்க, மனுஷருக்காக இல்லை. உங்களுக்கு உங்களுக்காக இல்லை. You come for him. What is it? அந்த highest form of his என்ன சொல்றது, ஆராதனையினுடைய அந்த உச்ச எங்கன்னு அறைக்குள்ள போகணும். அது நீங்க போக முடியாது. அது இன்விடேஷன். மேலே ஏறி வா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் கூப்பிடணும்னு சொன்னா நீங்க அங்க ரெடியா இருக்கணும். யோவான் ரெடியா இல்லைன்னு சொன்னா, ஏன்னா சொல்லப்பட்ட அவ்வளவு ரகசியங்கள் அவர் வெளியவே சொல்லல, தெரியுமா? இத என்ன பண்ணேன், சீல் வச்சிருந்தேன், அவ்வளவுதான். எங்க ஒரு இடத்துல லீக் கூட ஆகல. அப்போ when he called him, புரியுதா உங்களுக்கு? கூப்பிட்ட பொழுது யாரை கூப்பிட்டாரு? The one who is worthy to be called. அந்த அறைக்குள்ள வர்றது மட்டும் ஆராதிக்க யாரும் நான் போறதில்லை. Praise the Lord. ரொம்ப முக்கியம். ஆனா அதோடு நின்றாதீங்க. You have to take you inside. ஏன்னா அதுதான் glory. That's a different life. ஏன்னா அதுக்கப்புறம் நீங்களா இருக்கவே முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். சரி, அடுத்தது திறந்த வானம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கபடினால, கிறிஸ்து இயேசுவினால உயிர்த்தெழ கொடுக்கப்படுது. ரெண்டாவது அன்லிமிட்டெட் அவுட்போரிங். என்ன சொல்றதுன்னா, தடையே இல்லாத, லிமிட்டே இல்லாத ஊற்றப்படுகிறது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபாகமம் 28:12 நல்ல பொக்கிஷசாலியாகிய வானத்தை திறப்பார். அங்கிருந்து ஊற்றப்படும் ஆசீர்வாதம். ஆசீர்வாத மலை ஊற்றப்படும். மல்கியா 3:10 பாருங்க என்ன சொல்றாரு. என் ஆலயத்துல ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசம காணிக்கைகளை அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனார் என்று, அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டேன். அப்ப the overspent heavens பாத்தீங்கன்னா unlimited outpouring. அப்படின்னா ஒரு என்ன சொல்ற, ஒரு எல்லையே இல்லாத ஆண்டவர் ஆசீர்வாதம் ஊற்றப்படுகிற ஒரு அனுபவம். சரிங்களா? இப்ப எல்லையே இல்லாத ஆசீர்வாதம் ஊற்றப்படுன்னு சொன்னா அங்க பார்த்து எவ்ரிதிங் ட்ரிகர்ஸ். எப்பவே ஞாபகம் வச்சுங்க, வானங்கள் திறந்திருக்கும் பொழுது என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணும்னு சொன்னா அதுக்கு என்ன காரியங்களை வேதத்தை வைத்திருக்காங்கன்னு பார்க்கணும். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அனுபவம். So you have to look for it. இதுல தசமாக காணிக்கை பேசுறார், இதை பார்க்கணும். அதே போல ஒவ்வொன்றிலும் your health, healing, உங்க கையில் பிரயாசங்கள் ஒவ்வொன்றுக்கும் வேதத்தினுடைய வசனத்திலிருந்து எடுக்கணும் காரியங்கள். இதெல்லாம் என்ன சொன்னா கீஸ். ஆக்சுவலா எடுத்தா உங்களுக்கு கீஸ் டு தி லிவிங் எடுத்தா அது எனக்கு தெரியல. ஓகே, you have keys for everything to open. ஒரு கீ கிடையாது. ஏசியன்ற நாமம் இருக்கு, ஆனா ஒவ்வொன்றும் திறக்கிறதுக்கு அவ்வளோ கீஸ் இருக்கு. ஈச் கீ யூஸ் பண்ண தெரியும். ஒவ்வொரு கீயை யூஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு அறை திறக்கப்படும். ஒவ்வொரு அறையிலும் ஒவ்வொரு ஆசீர்வாதம் இருக்கும். Praise the Lord. You must learn that from the word. இதை ஓபன் பண்ண உங்க லைஃப் என்ன ஓபன் ஹெவன்ஸ்ல இருக்கும். திரும்ப க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா தான் பிரச்சனை. நீ க்ளோஸ் பண்ணாம விட்டீங்கன்னா வந்துகிட்டே. Praise the Lord. ஏன்னா இட்ஸ் அன்லிமிட்டட். There's no limit at all. அங்க லிமிட் என்ற பேச்சுக்கே இல்லை. எல்லாம் எல்லாம் கிடையாது. அளவில்லா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்து பாத்தீங்கன்னா காரியங்கள்ல எசேக்கியேல் 1:1 வாசிக்கலாம். நெக்ஸ்ட், திறந்த வானங்கள் இருக்கிறதுனால 30ஆம் வருஷம் 4ஆம் மாதம் 5ஆம் தேதியிலே நான் கேபார் நதியண்டையிலே சிறைப்பட்டவர்கள் நடுவில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், வானங்கள் திறக்கப்பட்டது. நான் தேவ தரிசனங்களை கண்டேன். ஆமென். என்ன கண்டேன்?
தரிசனங்கள் வெரி இம்பார்ட்டன்ட். ஓப்பன் விஷன்ஸ் பார்க்கலாம், ட்ரீம்ஸ் வேற. I'm not talking about dreams, I'm talking about visions. அதே மாதிரி வந்து படுத்திருக்கும் போது விஷன் பார்க்கலாம், நாட் a dream. நான் சொன்னல, இந்த வசனத்தை வாசிக்கும் போது உனக்கு கண்டேன் அந்த மாதிரி தத்ரூபமான நமக்கு இருக்கிறது போலவே நமக்கு ஒரு பயம் இருந்தால் பயம் ஃபீலிங் வரும், இந்த தண்ணி இருக்குன்ற மாதிரி அந்த காரியங்கள் உள்ள வரும், அந்த மாதிரி வரும். ஓப்பன் விஷன். ஐஸ் ஓப்பன் யூ கேன் see, ஐஸ் க்ளோஸ் யூ கேன் see, ரெண்டுமே. ஆமா, அது வந்து எப்படின்னா your faith. பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, ஏன்னா தேவன் காண்பிப்பார். அப்போ அதுக்கு பார்க்க வானங்கள் திறக்கப்பட்டது, நான் தேவ தரிசனத்தை காண்பேன். அப்போ ஆண்டவர் என்ன செய்யணும்னா, உயிர்த்ததுனால God has opened for us visitations. தேவ தூதருடைய ஊழியங்கள் உண்டாயிருக்கிறது, தரிசனங்கள் உண்டாயிருக்கிறது, வெளிப்பாடுகள் உண்டாயிருக்கிறது. ஆமென், பிரைஸ் தி லார்ட். இதெல்லாம் நமக்கு தேவையா? தேவை. இந்த பூமியில உங்களுக்கு தரிசனங்கள் தேவை, வெளிப்பாடுகள் தேவை, கர்த்தருடைய தூதருடைய ஊழியங்கள் தேவை, ரொம்ப முக்கியம். நல்லா வேணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் சொன்னா, அப்போதான் உங்க வாழ்க்கை லகுவா இருக்கு அந்த பூமியில. இல்லைன்னா எல்லாமே நீங்க கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். எல்லாம் அவர் செய்து வச்சிருக்காரு, படத்துல இருந்து உண்டாகிறது. ஆமே, நமக்கு பணிவிடை செய்யறதுக்கு தான் அவங்க தூதர்களை கத்த வச்சிருக்கு. இல்ல நான் யூஸ் பண்ண மாட்டேன், அவங்களாம் இப்படி, அது உங்க பிரச்சனை. சரி, சில பேர் தூதர்களை வழிபட ஆரம்பிச்சிடறாங்க, அதை செஞ்சிடாதீங்க. They are sent from God. அதனாலதான் பரத்திலிருந்து வரும். யார்கிட்ட வரும்? அவர் கரத்திலிருந்து வரும். ஆமென், பிரைஸ் தி லார்ட். அவங்கள என்னச்சுன்னா, they sent for us. எப்படி சொல்லுங்க, லைக் வாக்கிங். வெஹிக்கிள் இருக்குது, டாக்ஸி புக் பண்றோம், டிரைவர் இருக்காங்க, டாக்ஸி எடுத்துட்டு வராங்க, நம்ம போறோம், இறங்கும் போது தேங்க்ஸ் சொல்றோம். புரியுது உங்களுக்கு? அதோட அவர் தான் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வீட்டும் இதே தான் தூதருடையது. சேம் திங் வித் ஏஞ்சல்ஸ். They are sent from above. பரத்திலிருந்து நமக்கு அனுப்பப்படுகிறார்கள். எதுக்கு? நமக்கு தேவனுடைய காரியத்தை, நமக்கு நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலா இருக்கலாம், அல்லது தேவன் நமக்கு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவங்க அனுப்பலாம். தேங்க்யூ, அவ்வளவுதான், அதோட முடிஞ்சுது. சரிங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். So because of the open heavens, நமக்கு ஆண்டவர் உயிர்த்தெழுந்ததுனால வானங்கள் திறக்கப்பட்டது, அதனால இந்த ஆசீர்வாதம் உண்டாயிருக்கிறது. என்ன சொன்னா, இந்த வாழ்க்கையில நீங்க பெருக ஆரம்பிக்கணும். ஆமென். இந்த வாழ்க்கை திறந்த வானத்தை வாழ்கிற வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கணும். இந்த வாழ்க்கையில பெருக ஆரம்பிச்சா so easy to live. ஆமா, so easy to live. என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவர்களுக்கு வாக்கு கொடுக்கிறது. இச்சிக்காதீங்க அதிகம். திருமணம் சொல்றது, உலகத்தை போல செய்யாதீங்க. இந்த சொல்றது லாட்டரி டிக்கெட் வந்து அது விழுந்துச்சு. ஸோ அது வந்து சர்ச்சில் சாட்சி கத்தர் கொடுத்தாருங்க. அதுக்கப்புறம் சர்ச்சே வந்து லாட்டரி டிக்கெட் வாங்க ஆரம்பிச்சு. உண்மை. சிங்கப்பூர்ல வந்து அவங்க 14 வாங்க இருக்கு ஒரு லாட்டரி டிக்கெட், நீங்க வாங்கலாம். டெய்லி அது நடக்கும். ஆமா, அவங்க சொன்னாங்க இந்த மாதிரி ஆண்டவர் செஞ்சார், ஜாக்கிரதையா இருங்க. புரியுது உங்களுக்கு? இந்த மாதிரிலாம் உள்ள போயிடாதீங்க. அதனால ஆண்டவர் நமக்கு கொடுத்த குவிக் மணிக்கெல்லாம் போகாதீங்க. நமக்கு மணி முக்கியம் இல்லை, glory முக்கியம். Praise the Lord, the glory of the Lord. We are the witnesses to God. Praise the Lord. It's not money making. It's living the truth. சத்தியத்துல ஜீவிப்பது. Praise the Lord. Hallelujah. வானங்கள் திறந்தது, பரத்திலிருந்து உண்டாகட்டும். Let it come from above. வீணான காரியங்களுக்குள்ள சிக்கிக் கொள்ளாதீங்க. வீண் காரியங்களை இந்த குறுக்கு வழியெல்லாம் போகாதீங்க. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. பண ஆசை வேண்டாம். அதனால என்ன பண்ணாங்க, தங்கள் விசுவாசத்தை வந்து போச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப இதுல வாழ்றதை நம்ம கற்றுக்கொள்வோம். ஒரு நாட்கள்ல இவைகளை வைத்து நீங்க தியானித்துக் கொண்டு அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை கேளுங்க. வர காலங்களில் இன்னும் ஆண்டவர் இன்னும் ஆளுங்களுக்குள்ள நம்ம போகலாம். ஆமா, இட்ஸ் சோ ஈஸி அண்ட் சோ பியூட்டிஃபுல். ஏன்னா நீங்க புரியணும்னு சொன்னா 40 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்துனது, அவங்க முறுமுறுத்ததை விட்டுடுங்க, தேவன் நடத்துனதை பாருங்க. வனாந்தரத்துல ஒண்ணுமே இல்லை, சாப்பாடு இருந்தது, சுகம் இருந்தது, தண்ணி இருந்தது. அப்படிதான் உங்களுக்கு
அவங்க ட்ரெஸ் எல்லாமே இருக்கும். அவன் கத்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா see the Lord's hand. ஆமா, அதை பாருங்க. அவங்க பண்ண காரியங்களை தயவுசெய்து அதை போகாதீங்க. கர்த்தர் நல்லவராக அந்த ஓப்பன் ஹெவன்ஸ் இல்லை நமக்கு வைத்திருக்க கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால என்ன காரியம் வேண்டுமோ அதை ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொண்டு நீங்க வாழ கற்றுக்கொண்டீங்கன்னா பூமியை ஈஸியா ஜெயிக்கலாம். எங்க இங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. உன்னதங்களில் அவர் பிதாவுடைய வலதுபார்த்து வீட்டிற்கு அந்த இடத்தில் உள்ளவைகளே மேலான இடத்தில் உள்ளவைகளே நாட ஆரம்பிச்சு இங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. இங்க வந்து எது வந்தாலும் praise the Lord, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. இது you will not focus on these things. praise the Lord. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஆட்டோமேட்டிக். praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். தேவன் தாம்